ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேல் குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணபாய நமக. இந்த பதிவில் நாம் குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்பார்கள், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் இருக்கிறது என்பார்கள். ஆகவே கிரகங்களின் நகர்வுகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில், உடலில், வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது என்பது ஜோதிடத்தின் நீதி. ஆகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கோள்களின் நகர்வு, அதாவது கோச்சாரம் என்பார்கள், அதையும் சேர்த்து வைத்து தான் பலம் பார்ப்பார்கள். அப்படி கோள்களின் நகர்வு என்ற கோச்சாரத்தை பார்க்கும்பொழுது சந்திரன் ஒரு ராசி ஒரு நாளுக்கு ஒரு தடவை கிடக்கிறார். செவ்வாய் புதன் சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரகமும் ஒரு மாதத்தில் ஒரு ராசி கடப்பதாக வருகிறது. ஆகவே இந்த தினமாச கிரகங்களை தவிர்த்து வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகு, கேதுனுடைய பயிற்சிகள் மிகப்பெரிய தாக்கத்தை மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் எல்லோரும் இந்த குரு, சனி, ராகு, கேது பயிற்சியை மிகவும் முக்கியமாக பார்க்கிறார்கள். அந்த வகையில் இந்த வருடத்தில் நமக்கு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது. அதில் முதலாக வருவது குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். அதே குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 31, 2026 சனிக்கிழமை பகல் 12:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி 24, 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 48.55 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். இதுதான் இந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய குருவினுடைய நகர்வுகள். அதே நமது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம் என்றால் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:07 மணிக்கு சூரிய உதயாதி 12:49 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி 3ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 20, 2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:29 மணிக்கு சூரிய உதயாதி 29.14 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி 13/12/2027 13/2/2027 சனிக்கிழமை பகல் 1:01 மணிக்கு சூரிய உதயாதி 17:33 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தது, நாம் திருக்கணிதப்படி தான் பஞ்சாங்கத்தை ஃபாலோ செய்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணக்கு என்பது. ஆகவே இந்த பதிவில் நாம் திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி ஜூன் 1ஆம் தேதிக்கு குரு பயிற்சி நடப்பதாக வைத்து நாம் பலன் பதிவிடுகிறோம். சார், கோயிலில் 26ஆம் தேதி வைக்கிறாங்க. கோவிலில் 26ஆம் தேதி தான் வைப்பாங்க. அது பூஜைக்காக, குரு பயிற்சியினுடைய பூஜைகளுக்காக வைக்கப்படுவது. அது மட்டும் கோவிலில் ஃபாலோ பண்ணுவது, அதாவது சிராத்த திதி, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, இதே மாதிரி சஷ்டி, கிருத்திகை, இது போன்ற கோயில் விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி பயிற்சி, கிரக பயிற்சிகளுக்கும் கோயில்களில் பின்பற்றுவது பாம்பு பஞ்சாங்கம் அல்லது வாக்கிய பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் அது கோயில் நீதிக்கு அது சரி. தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா ஜாதகமே நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணிக்கிறோம். இதை பற்றி நிறைய விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம்.
தேவைப்படுவர்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் நான். இனி நாம் 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி என்று 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அது எதிர்ப்பு, வியாதி, கடன் போன்றவற்றை குறிக்கும் இடமாகும். எனவே எதிர்ப்புக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதே நல்லது. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். 6இல் குரு வந்தால் ஊரில் பகை என்பது பழமொழி. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது தனவரயம் ஏற்படும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய தருணம். ஆரோக்கிய செலவுகள் அதிகரிக்கும். கடன் சுமை போன்றவை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். குரு பயிற்சிக்கு முன்னதாகவே குருவிற்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வருவதோடு ஒவ்வொரு வியாழக்கிழமை விரதம் வந்து குரு பகவானை வழிபட்டால் வளம் பெறலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது 2, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். எனவே அந்த இடங்களுடைய ஆதிபத்தியங்கள் புனிதமடைந்து பலமும் பெறுகிறது. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். பணம் பற்றாக்குறை அகலும். கொடுக்கல் வாங்கல் இருந்த மந்த நிலை மாறும். வியாபாரம் சூடு பிடிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்காமலேயே பதவி உயர்வு கிடைக்கும். 10ஆம் இடத்தில் குருவின் பாதை இருக்கும்போது தொழில் முன்னேற்றம் உண்டாகும். இதுவரை மூடியிருந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீர்கள். எதிர்காலத்தை பற்றிய பயமாகலும். புதிய தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு தொழிலை விரிவு செய்வீர்கள். எதிர்பார்த்தபடியே லாபங்கள் கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் தனித்து இயங்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வெளியில் வந்து சமமாக தொழில் தொடங்குவார்கள். குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் நீண்ட தூர பயணத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும். புதிய வாகனம் வாங்குவதற்கான நேரம் இது. அலைச்சலுக்கேற்ற புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். என்றாலும் ஆரோக்கியத்தில் ஏற்படும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் ஆசை உள்ளவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சுயஜாதக பலம் பெற்றிருந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். பெண்களை பொறுத்தவரையில் இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் எதிலும் ஸ்திரத்தன்மை ஏற்படாது. கணவன் மனைவிக்குள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் இல்லறம் நல்லறமாக இருக்கும். குடும்ப தகவல்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொண்டு பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம். எதையும் யோசித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும். சிம்ம அதிசார குரு பயிற்சிக்கு பிறகு உடன்பிறப்பு வழியிலும் பிள்ளைகள் வழியிலும் நல்ல தகவல் வந்து கிடைக்கும். ஜனவரி 20ஆம் தேதி குரு வக்கரமடையும் காலத்தில் பண நெருக்கடி அதிகமாகும். பாசமிக்கவர்கள் பகைவர்களாக மாறுவார்கள். பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படுமே தவிர எந்த ஆதாயமும் கிடைக்காது. நல்ல சந்தர்ப்பங்கள் கை நல்கி போகும். வீண் விவகாரங்கள் வீடு தேடி வரலாம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உடனிருப்பவர்களால் உபத்திரங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திர காலில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் உங்கள் செயல்பாட்டை பார்த்து வியப்பார்கள். புனித பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்மிக்கவர் உங்கள் பின்னணியிலிருந்து புதிய பாதையை ஏற்படுத்தி தருவார். பூச நட்சத்திர காலையில் சனிசாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் உருவாகும். கடுமையான முயற்சிக்கு சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். மன வருத்தம் அதிகரிக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் இனிமையாக இருக்காது. பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைப்பதும் அரிது. வாகன பழுதுகளால் வாட்டம் ஏற்படும். தேக நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஆயில்ய நட்சத்திர காலத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கும் போது நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு பஞ்சமாஷ்டாதிபதியான பகவான் என்பதால் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும் காலம் இது. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது குறை கூறுவார்கள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு பகையாகலாம். ஒவ்வொரு காரியத்திலையும் செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்ப நிலை ஏற்படும். மகன் நட்சத்திர காலத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது யோசிக்காத செய்த காரியங்கள் கூட வெற்றி பெறும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பூரிய சொத்து பிரச்சனையும் ஆகலும். நீண்ட தூர பயணங்கள் நிம்மதியான வருவதற்கு வழிவகுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி ராகுகேதுகள் பயிற்சி நிகழ இருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். இதுவரையில் ஜென்மத்தில் சஞ்சரித்த ராகு விரயஸ்தானத்திற்கு வருவதால் வீடு மாற்றம் இடமாற்றம் உருவாகும். வரவை காட்டிலும் செலவு கூடும். பொருளாதாரத்தில் சமநிலை ஏற்படும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். யாருக்கேனும் நன்மை செய்தாலும் அது தீமையாகவே முடியும். ஆகவே இந்த காலகட்டத்தில் செவ்வாய் சனிக்கிழமைகளில் பைரவரை வழிபடுவது நல்லது. யோக பலம் பெறுவதற்கு ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வருவது இன்னும் சிறப்பை தரும்.
இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக அமைய என் அப்பன் செந்தூர்முருகன் அருள்புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசனம் கந்தாசனம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சோம் சரணபாய நமக.